அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து சில முடிவுகள எடுக்கணும். நமக்கு வந்து இது சரியா? தப்பா? என்ன பண்ணலாம் வாழ்க்கையில? இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? அப்படின்னு எடுக்கிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விஷயம். ஆனா, இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இப்ப மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையாம். அதனால வந்து வெறும் சீட்டு போட்டு பார்த்து, சீதாவ எடுக்க சொல்லிட்டு, அத வச்சு முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதாவது அப்ப சான்ஸுக்கு விடுறாங்க. ஏதோ வந்து கிரிக்கெட் மேட்ச் மாரி ஹெட் ஆர் டெயில்ஸ் போட்டு, ஹெட் விழுந்தா பேட்டிங்கு, டெயில் விழுந்தா பவுலிங்குங்கிற மாரி வந்து கணக்கடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ, இப்ப இத வச்சு பார்க்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு தவறான முடிவு. யோசிக்காம, தீர ஆராயாம எடுக்கிற முடிவு. அதுவும் வாழ்க்கையில பெரிய முடிவு எவ்வளோ பெரிய பிரச்சனைய கொண்டு வருங்கிறது நமக்கு தெரியும். இப்ப ஆனா வந்து அந்த சீட் எடுத்ததுனால, அருணுக்கும், சீதாவுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க மீனா. அதில வேற ஒவ்வொரு தடவையும் என்ன சொல்றாங்கன்னா, "என்னென்ன வீட்ட விட்டு அனுப்பிடுவாரு, என்னென்ன வீட்ட விட்டு அனுப்பிடுவாரு" அப்படின்னு இதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா முதல்லலாம் வந்து உன் கணவர் செய்றது தான் தப்புன்னு நெனச்சேன். இப்ப நீ செய்றது தப்புன்னு தெரியுதுன்னு பார்த்தா, அப்புறம் அடுத்து அருண பார்க்குறாங்க. அருண பார்த்து, "என் கணவர பத்தி தப்பா பேசாதீங்க. அவர் ரொம்ப நல்லவர் எனக்கு தெரியும். எல்லாமே தெரியும்." அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீ என்ன வேணாலும் பேசுமா. நீ எவ்வளோ பேசினாலும் கடைசியா வந்து எங்க நிக்குதுன்னா, அவர் விருப்பம் இல்லன்னாரு. இந்த பையன் சரியில்லங்கிறதுக்கு ஒரு 3, 4 எக்ஸாம்பிள் கிடைச்சிருச்சு. இருந்தாலுமே வந்து நான் கல்யாணத்த பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு இறங்கி பண்றது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது எப்போ உணர போறாங்கங்கிறது தெரியல. முன்னாடி இந்த விஷயத்த நம்ம வந்து முத்துக்கு எதிரா இருந்தோம். இப்போ முத்துவோட சைடும் கேட்கலாமேங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இல்ல சம்மதிக்க வச்சு கிளியர் ஆக்கி விடலாம். இல்ல வந்து அட்லீஸ்ட் வந்து மீனா கைய கழுவிட்டு நான் அதில விலகிக்கிறேன். நீங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு நீயே போலீஸ்காரன் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில நான் ஏன் தலையிடுறேன்னு வெளில தள்ளி போயிரலாம். ஏதோ எல்லாருமே இதே மாரி தான் அந்த ரவியும், ஸ்ருதியும் மீனாவோட கையெழுத்து மட்டும் வேணும்னாங்க. என்ன முட்டாள்தனம்னே தெரில கடைசில. ஸோ, அப்போ இதுக்கு நடுவுல வந்து என்னன்னா வந்து ஏதோ ஒரு சீரியல் நடிக்கிறதுக்காக வந்து ஒரு ஆள கூட்டு போறாரு. அந்த ஆளுக்கு வந்து டயலாக் தெரியலையாம். அதனால முத்து அத விட நல்லா டயலாக் சொன்னதுனால அவருக்கு அந்த வேஷத்த குடுத்துட்டாங்க. இதுக்கு நடுவுல வந்து இன்னும் இந்த சாமியார் சொன்னத நம்பாம சிவப்பு சாரி கட்டாம உட்காந்துருக்காங்க விஜயா. ஆள் இன்னும் மாறல. ரோகிணிய ஒண்ணா உட்காந்து சாப்பிடக்கூடாது பரிமாறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்படியே வந்து ஹஹஹஹான்னு சிரிச்சுக்கிட்டே வந்து முத்து வந்து வீராவேசமா வசனம்லாம் பேசுறாரு யமதர்மராஜாவா. அத பார்த்து குடும்பமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. யமன் வந்துட்டாரு. ஐயோ! ஐயோன்னு கூப்பிட கடைசியில வந்து இப்போ குடுகுடுன்னு ஓடி வர அண்ணாமலை, முத்து என்னடா அது வேஷம் அப்படின்னு கேட்ட உடனே வந்து அவங்க முத்துவா அப்படின்னு ஷாக் ஆக போகிறதா நடக்குதாம். அப்புறம் முத்து எனக்கு நடிக்க ரோல் கொடுத்தாங்க, நான் நடித்தேன், அந்த சீரியல் வரப்போகுதுன்னு சொல்ல நம்ம மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சே, அப்போ உண்மைதான் போலயே இது இருக்கும் போலயே, இந்த மாதிரி வந்து கடவுள் சைகை மூலமாக நம்மள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னு முடிவு பண்ணி விஜயா சிவப்பு சாரி கட்டி ரோகிணியை பார்த்துக்க போகிறாங்களா என்ன கதைன்னு தெரில. ஆனால் அது நடந்த ஒரு நாள்லேயே வந்து அந்த ஃபேக் செயின் மேட்டரில், திருட்டு செயின் மேட்டரில் மாட்ட போகிறாங்க. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.